சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. மீண்டும் செந்தில் பாலாஜி கைது. சிக்கினாரா செந்தில் பாலாஜி? இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலியை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். அப்போ தான் காணொலியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அரசியலில் திடீர் திருப்பம் ஏற்பட போகிறதா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது நம்முடைய செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் எவ்வளோ முக்கியமான அமைச்சராக திமுகவில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவர் செய்த ஊழல் பட்டியல்களும் நிறைய விதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதிமுகவில் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவிலே ஐக்கியமாகிவிட்டார் அப்படின்னு சொல்லலாம். கரூர் மக்களின் நாயகன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் ஒரு படத்தில் நடித்தார் பற்றி 5 ரூபா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க் ஊழலில் 10 ரூபா, அதாவது பாட்டிலுக்கு மேல் 10 ரூபா வைத்து வாங்கியதனால் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை 10 ரூபா, அதாவது பார்த்தீங்கன்னா 10 ரூபா செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் அழைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கிடையாது, சரிங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க் ஊழல் வழக்கில் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை சிக்கினால் இடி கையில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது சொல்லப்படுறது. அதாவது பார்த்தீங்கன்னா 2021 2023 ஆண்டு காலங்களில் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கொள்முதலில் பார்த்தீங்கன்னா 367 கோடி முறைகேடு நடந்திருப்பதாக பார்த்தீங்கன்னா அப்பொழுது நம்முடைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பார்த்தீங்கன்னா விசாரிக்கப்பட்டு நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கெல்லாம் சென்றால் அது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் தான் இருக்கிறாரு. இந்த ஒரு நிலையில் அந்த வழக்கில் பதிவு செய்வதை குறித்து ஒரு வாரத்தில் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு, அதாவது பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் தெரிவித்தார்கள். ஆனால் இதுவரை பார்த்தீங்கன்னா அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா அப்படி பதில் அளிக்கவில்லை என்றால் மீண்டும் இடி உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மீண்டும் இடி உள்ளே வந்தால் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்வதற்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது, சரிங்களா? பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வேறு நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கூட்டணி தொடர்பான ஆலோசனை போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெற முடியும், எந்தெந்த தொகுதியில் யாரை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இது நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.